ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா நம்ம சிக்கன் பிரியாணியும் சாரி முட்டை பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். என்ன ஆரம்பத்தில் இப்படி வளருதா அதையும் தப்பா சொல்கிறேன்னா? ஐயோ கடவுளே, என்னன்னு தெரியல. இப்போ எப்படி போகும்னு தெரியல இந்த வீடியோ. ஆனால் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இப்படி ஆகுது. பார்ப்போம். என்னென்னா முட்டை பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரணத்தை சொல்லுன்னா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வெங்காயம் இருந்ததுனால கண்ணு தண்ணி வந்துச்சு. அண்ணா லூசுரா லூஸ் இல்லனே மென்டல். என்ன நீ உடம்பு சரியில்லைங்கிற பார்க்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரிதான். என்னென்னா இந்த ரீல்ஸ் போடுறதுக்காக ரெடி ஆகுறேன்னா அதனால் கொஞ்சம் மூஞ்செல்லாம் அப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பல்லன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே இதான் ஒரிஜினல் கலர். அந்த ரீல்ஸில் வர்றதெல்லாம் சும்மா ஃபில்ட்ரு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்பாதீங்க, இதை மட்டும் நம்புங்க. அதனால் அந்த ரீல்ஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிறதுனால பார்க்கறதுக்கு மேலே மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி உள்ளே இருக்கிற பாடியில் சும்மா டூப்ளிகேட்டு அப்படின்னு ஊதுனா ஓடி விழுந்துருவேன். அப்படிதான் இருக்க. ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா? அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. சரி, ஒரு புள்ள உடம்பு சரியில்லைன்னு சொன்னிச்சுன்னா ஐயோ பாவம் இந்த வயசில் இந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை அப்படின்னு பரிதாபம் தான் படணும். கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. சரி வாங்க, முட்டை பிரியாணி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு அடுப்பில் ஒன்றா சமைக்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க. டக்குன்னு 2 பக்கமும் அடுப்பை பற்ற வச்சு சீக்கிரமாக முடித்தோமா வேலையை, அப்படி போய் உக்காந்தோமா அப்படின்னு இருக்கணும். அதனால தான் 2 அடுப்பையும் பற்ற வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி தனியாக ஒரு முட்டையை மட்டும் வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த முட்டை உடையாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அந்த முட்டையை மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை எண்ணத்தை கழுவிட்டுன்ட்டு அதுலேயே அப்படியே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் கிரேவி நான் பண்ணுற சிக்கன் கிரேவியில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. என்னென்னா எப்பயும் போல் தான் நார்மலாக வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் வதக்கி விட்டு சிக்கனையும் போட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு இதை தான் சேர்ப்பேன். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கறதில்ல. இந்த பிரியாணிக்கும் சேர்க்கறதில்ல, கிரேவிக்கும் சேர்க்கறதில்ல. எனக்கு ஏதாவது புதுசாக சமைக்கிற மாதிரி வீடியோலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போடணும்னா ஆசைலாம் இருக்குங்க. மனசில் தாங்க இருக்குது ஆசையெல்லாம். ஆனால் உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? உடம்பு சரியாக போகட்டும், அதுக்கப்புறமா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு காட்டி வீடியோ எடுத்து போட்டுடலாம். இந்த முட்டை பிரியாணியில் முட்டையை போட்டதுனால அது முட்டை பிரியாணி, இல்லைன்னா அது தக்காளி சாதம் தான். சரி ஓகே, இது முட்டை பிரியாணின்னு சொல்லி எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டேன், நானும் சாப்பிட்டேன். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கடைசியாக ஒரு வீடியோ கூட எடுக்க தெரியல, அதை எப்படி சொதப்பி வச்சுருக்கான்னு பாருங்கள். காட்டிட்டேனா? என்னமோ நினச்சி ட்ரை பண்ண மாட்டேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா?